ஜெய் சாயிராம். கீழே விழுவதும் அதற்கு பிறகு மேலே எழுவதும் தான் வாழ்க்கை. இரண்டையும் சரிசமமாக எடுத்துக்கொண்டாலே போதும், வாழ்வு சிறக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, வியாழன் இரவிலேயே நம்பிக்கையோடு இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளையே உனக்கு தேவையானது நீ கேட்டபடியே, நீ பிரார்த்தனை செய்தபடியே, நீ என்னிடம் வந்து வேண்டி விரும்பி கேட்டபடியே எல்லாமே உனக்கு வந்து சேரும். சர்வ நிச்சயமாக இது உன் அப்பாவின் உத்தரவு, அன்பு கட்டளை என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். வாழ்வில் இரக்கங்களை நீ சந்திக்கும் பொழுது ஏற்றங்களை நோக்கி நகர கற்றுக்கொள் என் பிரியமே. ஏற்றங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. அதே போல ஏற்றங்களை எப்பொழுதெல்லாம் நீ சந்திக்கிறாயோ, இரக்கங்களுக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டு நகர கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, இரக்கங்களுக்கு உன்னை தயாராக வைத்துக்கொள். எந்த ஒரு செயலிலும் எதிர்வினை ஆற்றவே ஆற்றாதே, முன்வினை மட்டுமே ஆற்றப் பழகு. ஆம் என் பிரியமே, முன்வினை மட்டுமே ஆற்றப் பழகு. எது ஒன்றையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்தினால்தான் மோசமான பின் விளைவுகளிலிருந்து உன்னால் தப்பித்து கொள்ள முடியும் என் பிரியமே. நீ மேற்கொள்ளும் செயல்களின் முடிவுகளை மனதில் உறுதியாக நிலைநிறுத்த கற்றுக்கொள். மனதில் உறுதியாக நிலைநிறுத்த கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, அப்பொழுதுதான் வெற்றிக்கான வாய்ப்பு உன் கண்களுக்கு தெரியும். குழம்பிய மனம் என்பது எதையுமே வெற்றி பெறவே பெறாது. தெளிந்த மனதோடு துவங்கப்படும் செயல்கள் பாதி வெற்றி பெற்றதற்கு சமமாகிவிடும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய பிரச்சனைகள் என்னவென்று அறிந்து கொள்வதற்கும் அதை உண்மையில் ஆழமாய் புரிந்து கொள்வதற்கும் உன்னுடைய நேரத்தை முதலில் அதிகமாக செலவிட கற்றுக்கொள். உண்மையில் உன் பிரச்சனைகளை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் உண்மையான பிரச்சனை. ஆம் என் பிரியமே, அதுதான் உண்மையான பிரச்சனை. உழைப்பதற்காக மட்டும் எப்பொழுதுமே தயங்காதே என் பிரியமே, தயங்கி நிற்காதே. உன்னுடைய உழைப்புதான் எல்லா செல்வங்களுக்கும் முதன்மையானது. உழைப்புதான் உன்னை பிரம்மாண்டமாக உயர்த்தும். என் அன்பு பிரியமே, தெளிவான மனதை கலங்கடிப்பது என்பது மிக மிக எளிமையானது. கலங்கிய மனதை தெளிவுபடுத்துவதுதான் மிக மிக கடினம். எதை குறித்தும் கலக்கம் கொள்ளாதே என் பிரியமே. எதை குறித்தும் கலக்கமே கொள்ளாதே. வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று தீர்க்கமான மனநிலையோடு நீ இருந்து விட்டாலே போதும், அனைத்துமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். உழைப்பு இல்லாமல் உன்னுடைய வாழ்வில் வெற்றிகள் கிடையாது என்பதை நீ நம்பினால், உறுதியாக நீ நம்பினால் மட்டுமே உன்னால் வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள். நீ யார் என்பதை, உன் திறமை என்ன என்பதையும் நீயே இந்த உலகிற்கு நிச்சயமாக பிரம்மாண்டமாகவே காண முடியும். உனக்கான வாய்ப்புகள் எல்லா நேரங்களிலும் திறந்தே இருக்கும் என்பதை மட்டும் எதிர்பார்க்காதே என் பிரியமே.
உனக்காக பேச யாருமே இல்லாத பொழுது உனக்காக நீதான் பேச வேண்டும். யாரும் வரமாட்டார்கள் உனக்காக பேச. நம்பிக்கையே இல்லாதவர்கள் ஒரு பொழுதும் வெற்றியை ருசிக்கவே முடியாது. அதே போல நம்பிக்கையோடு இருப்பவர்கள் வெற்றியை மிக சுலபமாக பார்க்க முடியும். யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் அதை ஆய்வு செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே என் பிரியமே. மனதில் எழும் எண்ணங்களை கவனிக்க கற்றுக்கொள். அதில் தவறுகள் இருந்தால் அதை அங்கேயே திருத்திக் கொள்ள கற்றுக்கொள். உனக்கான மாற்றம் உன்னில்தான் நிகழ வேண்டும். உனக்குள்ளேயே அது நிகழ வேண்டும். பயந்து கொண்டே இருப்பவர்களுக்கும் தயங்கிக் கொண்டே இருப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவுமே சாத்தியமே கிடையாது. எதையுமே சாதிக்கவும் முடியாது. துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி. உன்னுடைய முயற்சிகளை ஏளனம் செய்பவர்களிடமிருந்து எப்பொழுதும் விலகியே இருக்க கற்றுக்கொள். எப்பொழுதும் விலகியே இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் அவர்களின் வார்த்தைகள் உன்னை முழுவதுமாக செயல்பட விடாது. உன்னுடைய உள் நோக்கங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து கொள் என் பிரியமே. ஆராய கற்றுக்கொள். ஒருவருடைய உள் நோக்கங்கள் தவறாக இருந்தால் வாழ்வில் எதையுமே சரியாக செய்ய முடியாது. எனவே உன்னுடைய உள் நோக்கங்களை ஆராய கற்றுக்கொள். எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோடு இரு. நல்ல செயல்களை மட்டுமே சிந்தனை செய். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிச்சயமாக கண்முன்னே காண்பாய். எப்பொழுதுமே உனக்கு நீயே கைத்தட்டி கொள்ள கற்றுக்கொள். சூழலுக்கு பொருந்தும் வண்ணம் உன்னுடைய தகுதியையும் திறமையையும் உயர்த்தி கொண்டே இரு. நீ எதை கற்றுக்கொண்டாலும் அதை உன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்து. எது ஒன்றையும் கற்றுக்கொண்டு அதை உன்னுடைய வாழ்வில் பயன்படுத்தாமல் இருப்பது என்பது அப்படி இருப்பது ஒன்றுமே கற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு சமமாகிவிடும். எனவே உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செய்ய ஆரம்பித்தால் நீ நினைப்பதற்கு மாறாக பல மாற்றங்களை உன்னால் நிச்சயமாக காண முடியும். செய்யும் வேலையை உனக்கு பிடித்த மாதிரி முழு மனதோடு செய்ய பழகு. வெற்றி கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் நிம்மதியாகது கிடைக்கும் தானே. யாரோடு இருந்தால் உன்னுடைய ஆற்றல்கள் பல மடங்காக பெருகுமோ அவர்களோடு மட்டுமே இருக்க பழகு. அவர்களோடு மட்டுமே பழக்கத்தை வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, உன் மனதை காயப்படுத்தியவர்களும் வேதனைப்படுத்தியவர்களும் நன்றாக இருக்கிறார்களே என்று உன் மனதில் எழும் கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை. அமைதியாக இரு. அவர்களுக்கான பாடத்தை நான் காண்பிக்கிறேன். அவரவர் செய்த தீவினைக்கு ஏற்ற மாதிரி அவரவர்களுக்கு தீவினைகளோ நல்வினைகளோ சேர்ந்தே தீரும். விதை விதைத்தவன் நிச்சயமாக அறுத்தே தீருவான். வினை அறுத்தே தீருவான். உன்னை தாழ்த்தும் எந்த விஷயத்தையும் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனதில் போட்டு அழுத்திக் கொண்டே மனதை குப்பையாக்கி வைத்து விடாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். அமைதியாக வைத்துக்கொள். சந்தோஷமாக வைத்துக்கொள். நிம்மதியாக உறக்கம் கொள். அன்னமில்லாமல் தூக்கமில்லாமல் கழிந்த உன் நாட்களையெல்லாம் நினைத்துப்பார். அந்த நாட்கள் மீண்டும் வர வேண்டுமா என்று சிந்தனை செய்து பார். எது நடந்தாலும்
நிம்மதியோடு இரு, சந்தோஷமாக இரு. நடப்பது அனைத்துமே சாயப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது. நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் அதை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக நல்ல ஆசைகளையும் நல் ஆசைகளையும் நல் வாக்குகளையும் நல்ல வாழ்க்கையையும் உனக்கு நான் பரிசாக அளிப்பேன். உனக்கு தீங்கு இழைத்தவர்களைப் பற்றி யோசித்துக் கொண்டே இருக்காதே. உன்னுடைய வளர்ச்சியே உன் குறிக்கோளாக இருக்கட்டும். அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனை இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத சிந்தனை உனக்கு எழவே வேண்டாம். நீ நினைக்கும் வெற்றியை அடைவதற்கு உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியில் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், அவர்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன ஓட்டத்தோடு உன்னிடம் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து புரிந்து அவர்களுக்கு உதவி செய். அப்பொழுதுதான் உன் உதவி தகுதியானவர்களுக்கு சென்று அடையுமே தவிர தேவையில்லாதவர்களுக்கு உன் உதவி செல்லவே செல்லாது. நீ தேடும் நிம்மதி, ஆரோக்கியம், ஆனந்தம் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன் பிள்ளையே. மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு, பொறுமையாக இரு. நீ கேட்டது அனைத்தும் உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னைப் போல அன்பாகவும் நேர்மையாகவும் கருணையுள்ளவராகவும் உதவிக்கரம் நீட்டவராகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணிவிடாதே. மற்றவர்களையும் உன்னை போல் நல்லவர்களாகவும் நினைத்து விடாதே. உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் உன் அருகில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருத்தப்படாதே, வேதனைப்படாதே. என்ன நடந்தாலும், யார் உன் அருகில் இருந்தாலும், யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், உன் உறவை உதாசீனப்படுத்திவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றாலும், உன் மனதை காயப்படுத்தினாலும் ரணப்படுத்தினாலும், என்னதான் நிகழ்ந்தாலும் உன் சாயப்பா அனைத்துமாக உன் அருகிலேயே இருப்பேன். உனக்கு தேவையானதை கொடுப்பேன். உன்னை நல்ல வழியில் வாழ வைப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் உயிரான என் குழந்தையை காப்பதே உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய இந்த நிலை நிச்சயமாக மாறும். நான் மாற்றியமைப்பேன். நான் உனக்கு துணையாக இருப்பேன். எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, அதிசயங்கள் நடந்துவிட்டது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு, வாய்விட்டு என்னிடம் வந்து சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களையும் ஏற்றங்களையும் நான் உன் வாழ்வில் கொண்டு வந்தே தீருவேன். உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். மங்கள நேரம் கூடி வந்திருக்கிறது. மகிழ்ச்சியாக அதை வரவேற்க தயாராக நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை உனக்கான விடியல் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி படிகட்டுகளாக மாறும் நேரம் வந்துவிட்டது. நாளைக்கு நடக்கவிருக்கும் அற்புதங்களுக்கு நன்றி சொல்ல தயாராகு. ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நடத்திவிட்டீர்கள் என்று நீயே சந்தோஷமாக சொல்லும் அந்த நல்ல நிகழ்வு நாளை நடைபெறப் போகிறது. என் ஆலயத்திற்கு வரப்போகிறாய். சந்தோஷமாக வரப்போகிறாய். கண்ணீரோடு அல்ல, ஆனந்தமாக, ஆனந்த கண்ணீரோடு வரப்போகிறாய். நிம்மதியாக இரு. உனக்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது. உன் துயரமெல்லாம் விலகி போகும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். என்னை உன் தந்தையாக நினைத்துக்கொள், உன் தாயாக நினைத்துக்கொள். அனைத்துமாக நான் உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கு வாரி வாரி வழங்குவேன். நீ மனதிற்குள் அழுது கொண்டிருப்பது எல்லாமே எனக்கு தெரியும். உன் அழுகைக்கான முற்றுப்புள்ளியை நான் வைக்கிறேன். உன் மனக்கலக்கத்தையும் மனவேதனை அனைத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே. உன் வெற்றிக்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன். அந்த நேரம் முதல் உனக்கு நல்ல நேரம் துவங்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். உடைந்து விடாதே. உன்னை உறுதியுடையவனாக மாற்றிவிடு. உன் மனதை மிக மிக உறுதியுள்ளவனாக மாற்றிக் காட்டு. இந்த விடியல் உனக்கானதான விடியலே. நீ நினைத்தது அனைத்துமே நடத்தி வைக்க உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத கலக்கம் எதற்கு? உனக்கான ஒரு பெரும் உதவி,
பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷ நிகழ்வு, இனிப்பான ஆனந்தமான செய்தி எல்லாமே உன்னை சேரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன் மனவேதனையெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. நீ மனமுருகி என்னிடம் வேண்டியதை நிறைவேற்ற நான் தீர்மானித்து விட்டேன். அதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டேன். திடீரென ஒரு திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. என்னிடம் உன் பிரார்த்தனையை வைத்துவிட்டு பின் கண் கலங்கலாமா? எல்லாம் பாபா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எண்ணத்தோடு இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? மனம் தளராதே. இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நல்லதே நடக்கும். நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும். நீ சிரிக்கும் பொழுது நானும் அதற்கான மகிழ்ச்சியோடு உன்னை பார்க்கிறேன். அதே நேரத்தில் நீ வருத்தப்பட்டால் என்னுடைய மனமும் சேர்ந்து வலிக்கிறது. என்னுடைய அன்பான பொக்கிஷமான நீ உன்னுடைய உண்மையான சந்தோஷம், உண்மையான சிரிப்பை மறந்துவிட்டு பெயருக்காக வாயளவில் மற்றவர்களுக்காகவே சிரித்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு மிக நன்றாகவே தெரிகிறது. உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் என்னுடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்தியதும் இல்லை. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் கவலைப்படாதே, அயர்ந்து போய்விடாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து மட்டும் போகாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்கான வெகுமதிகளை நான் உனக்கு தருவேன். நீ அதை அடைந்தே தீருவாய். வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் எல்லாமே உன்னை தேடி வரும். இந்த உலகில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உலகை சற்று திரும்பிப்பார். உன்னை விட கஷ்டத்தில் இருப்பவர்கள் ஏராளம் பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். துன்பப்படாத மனிதனே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அனைவரும் அதை கடந்துதான் ஆக வேண்டும், அனுபவித்துதான் தீர வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி அள்ளித்தர உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு பயமோ குழப்பமோ வேண்டவே வேண்டாம். உன்னை என்னுடைய இமை போல் காத்து ரட்சிக்க உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா பிள்ளையே? பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டவே வேண்டாம். நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் இருக்கிறேன் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. நீ இழந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இப்பொழுது உன் கையில் இருப்பதையும் நீ இழந்துவிடும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாய். எனவே இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழவழிப்பார். உனக்கு துணையாக நான் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பிக்கையோடு நம்பு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு நிறைவேறதான் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அத்தனையும் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதுவரை முடிந்தது எல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது எல்லாம் போனவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்து சந்தோஷமாக உன் மனதில் வைத்துக்கொள்.
நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் நான் உனக்கு வழிவகை செய்வேன். உன் காத்திருப்பு நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. அனைவராலும் நீ பாராட்டப்பட போகிறாய். அனைவரும் பிரமித்து பார்க்கும் அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் உயரப் போகிறாய். எது வந்தாலும் துவண்டு போய்விடாதே. எது நடந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும். நீ இது நாள் வரை ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். நீ எதற்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ, எதை நினைத்து வருந்தி கொண்டிருந்தாயோ, நம் வாழ்க்கையில் இது நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருந்தாயோ, அது உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. நம்பிக்கையோடு இருந்த உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உன்னை சுற்றியும் உன் வாழ்க்கையை சுற்றியும் ஒரு நல்ல நிகழ்வு நிகழப்போகிறது. இது நாள் வரை நீ மனதால் கூட மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்க வேண்டும், துன்பம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நல்ல மனதிற்கு ஏன் துன்பம் வரப்போகிறது? நான் கண்டெடுத்த பொக்கிஷம் உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்க விடுவேன் உன் சாயி தேவா? ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவது உதவிகளும் அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் கஷ்டங்களுமே ஆகும். சிந்தித்து செயலாற்றிக் கொண்டே இரு. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிரு. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் இடையூறுகளும் வந்து கொண்டே இருக்கிறதே, நான் என்னதான் செய்வது என்ற வார்த்தையை மீண்டும் உச்சரிக்காதே. உனக்கு வரும் இடையூறுகளும் துன்பங்களும் உன்னை நல்ல வழிக்கு எடுத்து செல்வதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதே இல்லை. சிலருக்கு அது படகாகவும், சிலருக்கு அது ஏணியாகவும், வேறு சிலருக்கு அது வீடாகவும் மாறி மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும். சிலருக்கு நல்லது மட்டுமே நினைந்து கொண்டிருக்கும், சிலருக்கு துன்பங்கள் மட்டுமே சூழ்ந்து கொண்டிருக்கும், வேறு சிலருக்கோ நன்மையும் தீமையும் கலந்து வந்து கொண்டே இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினையின் வலிமைகளால் தான் அப்படி மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எல்லாருக்கும் எல்லாமுமே கிடைத்துவிட்டால் பின் இறைவனின் பதில்தான் என்னவாக இருக்க முடியும்? கஷ்டங்களும் போராட்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் எனக்கு மட்டும்தான் என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர் என்பது எவருமே இல்லை. யாரிடம் வேணாலும் போய் கேட்டுப்பார். நான் நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என் வாழ்க்கையில், எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்று யாருமே உன்னிடம் சர்வ நிச்சயமாக கூறவே மாட்டார்கள். ஏனென்றால் வாழ்க்கையின் ரகசியமே அதுதானே. இது நாள் வரை யாருக்கும் எந்த தீங்கும் நீ இழைத்ததே இல்லை. யாரை பற்றியும் அவதூறாக பேசியதும் இல்லை. என் வார்த்தை மட்டுமே வேத வாக்கு என்று நான் கூறுவதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தாய்தானே. இதோ உன் காத்திருப்புக்கான என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில், நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் உன் முகம் மலர்வதை நீயே கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய். நீ எப்படி வேணுமானாலும் என்னை பார்த்துக்கொள். என்னை உன்னுடைய சகோதரனாக நினைத்துக்கொள், உன்னுடைய தகப்பனாக நினைத்துக்கொள், உன் தாயாக வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். எப்படி வேண்டுமானாலும் என்னை உன்னுடைய உறவாக நினைத்துக்கொள். எனக்கு எப்பொழுதுமே பூஜை செய்து கொண்டே இரு, எனக்கு நிவேத்தியங்களை வைத்துக்கொண்டே இரு நான் என்று எப்பொழுதுமே நான் கூறியதே இல்லை. என் மேல் முழுமையாக நம்பிக்கை மட்டும் வைத்துவிட்டால் போதும். அந்த நம்பிக்கைக்கு மேல் 100 மடங்காக நான் உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் என்பதை தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை, இது நாள் வரை நடந்ததை யாராலும் மறுக்கவே முடியாது.
அதேபோல உன் வாழ்க்கையில் நிகழப் போவதை கூட உன்னால் எதை செய்தும் நிறுத்திவிடவே முடியாது. நடப்பது நடந்தேதான் தீரும். வருவது வந்தேதான் தீரும். யாருமே இதிலிருந்து தப்பவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் என்ன விதிவிலக்காக மாறிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. எனவே நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் அன்றாட கடமையை செய்து கொண்டே இரு. நீ நம்பிக்கையோடு காத்திருப்பது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் ஆசிர்வாதம் உனக்கு புரிவேன். எனவே முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாமல், வரப்போவதை நினைத்து நினைத்து பயம் கொள்ளாமல், அப்படியே அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியும் அல்லவா? அப்படியே கடந்து சென்றுவிடு.